திருவேங்கடத்தை நீங்க வந்து சுலபமா அழைச்சிட்டு போயிருக்கிறீங்கன்னு சொன்னா பின்னணியில் உங்களை இயக்கியவர்கள் யார்? திருவேங்கடத்திற்கு கைவிலங்கு போடக்கூடாது என்று சொன்னவர்கள் யார்? வெக்கமா இல்ல? 12 கிலோமீட்டர் ஓடி போனானா பிடிக்கிறதுக்கு துப்புல குறிப்பிட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்வதை வன்மமாக எதிர்க்கிறேன். இது ரொம்ப அப்படித்தான் பேசுவேன். நீங்க வேணா துள்ளிச்சு வேணாம். திருவேங்கடம் எப்ப படுகொலை செய்யப்பட்டார்? அண்ணன் இறந்த 10வது நாளிலேயே. துரைசாமியை என்கவுண்டர் செய்த 2வது நாளிலேயே. துரைசாமிக்கும் திருவேங்கடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க ஒரு கேள்வியை வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்றதா என்னுடைய கடமை. 2 பேரும் சிறை நண்பர்கள். இந்த 2 பேரும் யார் என்றால் திண்டுக்கல் மோகன்ராமோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்தவர்கள். காவல்துறை இந்த விஷயத்திலே மறைக்க பார்க்கிறது, சில பேரை காப்பாற்ற நினைக்கிறது என்கிற. யார் அந்த சில பேர்? திண்டுக்கல் மோகன்ராம ஏன் விசாரிக்கல? அந்த சமூக கட்டமைப்பை சேர்ந்த முன்னாள் இன்னாள் அமைச்சர்களை ஏன் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல? முன்னாள் இன்னாள் அமைச்சர் யாரு? அரசியல் பொறுக்கிகள். திருமதி அன்னியார் ஆம்சாங் அவர்களே தப்பு பண்ணியிருந்தாலும் கூட நான் பேசுவேன். அவங்க ஏதாவது இந்த வழக்கில் வந்து தொடர்பு அவர்கள் தான் கழுத்தளவு என்றால் அப்ப அவர்களுக்கு மேலே இருக்கிற தலை யார் என்பது ஆனந்தனுக்கு தெரியுமா தெரியாதா? திட்டமிட்ட படுகொலை திருவேங்கடம். அங்கே வழக்கு ஊத்தி மூடியாச்சு. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தமிழ் தேசிய போராளி திரு முகிலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சொல்வதற்கு இல்லை. ஆழமான அழுத்தங்களோடும் சொல்ல முடியாத துக்கங்களோடு தான் ஒவ்வொரு வலையொலித்தளத்தில் நான் உட்கார்ந்து வசைபாட வேண்டியவர்களை வசைபாடுவதும், மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில் மரியாதையும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு மாபெரும் தலைவனை இந்த மண்ணில் இழந்ததற்கு பிறகு, பல்வேறு மாணாக்கர்களுக்கு மகத்துவம் சேர்த்த மண்ணுரிமை தலைவனை இழந்ததற்கு பிறகு, பேசுவதற்கு மனமறியாமல் தடுமாறினாலும் கூட அண்ணன் உயிரோடு இருந்த காலங்களில் எங்களுக்கு கொடுத்த ஊக்கம், உங்களிடத்திலே உட்கார வைத்து எமது கருத்தை ஆழமாக பேச வேண்டிய தருணத்தை அவர் தந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் தான் எந்த கேள்விகள் வைத்தாலும் அந்த கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தமிழர்கள் நம்மை அரவணைத்து செல்கிற வாங்கினுக்கிடையிலே திக்கு தெரியாமல் நின்றாலும் கூட திகைத்து போய் நிற்கிறேன். ஓகே. எல்லா இடத்துலையுமே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அண்ணன்ட்டு தான் குறிப்பிடுறீங்க. எப்படி அவருக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த ஒரு நட்பு, அந்த அண்ணன் அப்படிங்கிற பந்தம் வந்து தொடங்குனுச்சு? நான் பழைய வலையொலித்தளங்களில் என்னுடைய ஆழ்மையான தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அண்ணன் அவர்கள் என்னை பலமுறை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனால் நான் அதை செய்யவில்லை. ஒரு திருமண நிகழ்விலே நானும் அவரும் ஒன்றாக கலந்து கொள்கிற போது திடீரென்று ஓடி வந்து நான் புகைப்படத்தில் பார்த்த ஒரு உருவம், இறுக கட்டிப்பிடித்து அரவணைத்து முத்தம் கொடுத்து உன்னை பார்ப்பதற்காக நான் அலைந்தேன், எனக்கு நீ கிடைத்திருக்கிறாய் என் இளவல் என்று சொல்லி ஆரத்திலேயே என்னை கரம் கோர்த்து பற்றி கொண்ட அந்த நிகழ்வு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. 2021 கொரோனா காலத்திற்கு பிறகுதான். அதற்கு பிறகு அவருடைய நட்பு ஆழமாக, ஒரு தம்பியை அண்ணன் எப்படி அரவணைப்பது என்கிற பாங்கினை அவர் செய்முறையின் மூலமாக எனக்கு செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். என்னுடைய மகனை ஆரத்திலேயே முத்தம் கொடுத்து தன் உடம்புலே விளையாட வைத்து அழகு பார்த்தவர். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்நாட்டவர் பூங்காவிலே அவர் நடைபயிற்சி மேற்கொண்டதற்கு பிறகு என்னை அழைப்பார். திருமங்கலத்திலே ஒரு உடற்பயிற்சி கூடத்திலே போய் சற்று நேரம் உடற்பயிற்சி முடித்து விட்டு போகலாமா என்பார். எங்கு போகிறார் என்பதை நான் தெரிந்து கொள்வதே இல்லை. ஆனால் நேராக மகிழுந்து வீட்டிற்கு வரும், நமது வீட்டிற்கு வருவார். அவருக்கு பிடித்த உணவுகள், எங்களது செட்டிநாட்டு சீமையிலே செய்யப்படுகிற உணவு முறைகள் அவருக்கு மிகவும் பிடித்தமான உணவு முறை. அந்த உணவு முறைகளை ஏதாவது இருந்தாலும் எனது வைத்து கொடுப்போம், அவர் உண்பார். சற்றும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சோர்வு பயணத்தை தன்னுடைய இல்லத்திலேயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து விட்டு செல்வார். அந்த சட்டையெல்லாம் அப்படியே அந்த ஜிப்பாவெல்லாம் கழட்டி ஆங்கரில் போட்டு நாங்கள்லாம் வந்து திகைப்போம். இன்னும் அப்படி ஒரு மனிதர் வந்தார், எல்லாத்தையும் கழட்டி போட்டு விருந்தறையில் கிடப்பார். தலையணை வேணுமான்னா இல்லைப்பா வேண்டாம். அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு இடமாக எனது அறை இருந்தது. ஆகையால் தான் வாரந்தோறும் என்னிடத்திலே பேசுவார். வர முடியாத நேரத்தில் சொல்லிவிடுவார், இன்று வர இயலாது என்று சொல்லிவிடுவார். அப்படித்தான் எங்களுடைய உறவு இருந்தது. அண்மையிலே இறப்பதற்கு முன்பு 28 ஜூன் மாதம் காலை 11:49 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நான் கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளை நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு முடித்துவிட்டு காரைக்குடி செல்லுகிற போது அந்த அழைப்பு வருகிறது. எதற்காக அண்ணன் அழைக்கிறார் என்று எடுத்ததும் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். கள்ளக்குறிச்சி பயணத்தை முடித்துவிட்டு காரைக்குடி செல்லுகிறேன் என்று சொன்னேன்.
அனைத்து பதிவுகளையும் எடுத்து விட்டீர்களா என்று கேட்டார். கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் 49 வினாடிகள் பேசிய அந்த பேச்சு அதுதான் அவருடைய இறுதி பேச்சாக அமைந்தது. அதை இறப்பதற்கும் ஒரு வாரத்திற்கு முன்பு. இருந்தாலும் நான் 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் வந்துவிட்டு ஒரு 10:30 மணி அளவில் அண்ணனுக்கு தொடர்பு கொண்டு வந்துவிட்டேன் என்கிற தகவலை உறுதிப்படுத்துவதற்கு பேசுகிற போது அவருடைய கைபேசிகள் எடுக்கவில்லை. மீண்டும் 11:30 மணிக்கு அழைப்பு கொடுக்கிறேன், எடுக்கவில்லை. சரி, அண்ணன் வேலையாக இருப்பார், எப்படியும் துண்டித்த அழைப்புகளை பார்த்துவிட்டு தனக்கு கண்டிப்பாக பேசுவார் என்கிற நம்பிக்கையோடு நான் காத்திருந்தேன். வியாழன் முடிந்து விட்டது. 5ஆம் தேதி காலை வெள்ளிக்கிழமை ஒரு 10:30 மணிக்கெல்லாம் மீண்டும் அண்ணனிடத்திலே தொடர்பு கொண்டு நேற்று எடுக்கவில்லை, இன்றாவது எடுத்து விட்டால் அண்ணனை போய் சந்தித்து விட்டு எடுத்திருக்கிற கள்ளக்குறிச்சி பதிவுகளை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் துடித்து கொண்டிருந்த நேரம், எப்படியாவது அண்ணன் ஒரு வேளை அந்த அழைப்பை எடுத்திருந்தால் அண்ணன் நிச்சயமாக என்ன செய்திருப்பார் என்றால் என்னுடைய திசைவழி போக்கிற்கு அவர் மாறியிருப்பார். எப்பொழுதுமே அவருடைய அலுவலகமோ அவரது அந்த விகாரிலேயோ அல்லது அவருடைய கட்சி அலுவலகம் அவர் ஒரு வார்த்தை சொல்வார் இடத்திலே, நீங்கள் எந்த காலகட்டத்திலும் கட்சி அலுவலகத்தில் வாசலில் நீங்கள் மிதித்து விடக்கூடாது, உங்களுடைய பயணம் வேறு, உங்களுடைய கொள்கை வேறு என்று சொல்லுவார். அந்த கொள்கை ஈர்த்திருக்கிறது என்று பேசுவார். ஒரு தமிழ் தேசிய அரசியலை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட காரணத்தால் பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளுக்கு இடையிலும் தமிழ் தேசிய வரலாறு எப்படி வந்திருக்கிறது என்பதை அவருக்கு நான் படித்த நான் தெரிந்த அளவிற்கு, எப்படி வீரப்பனாருக்கு நான் போய் தமிழ் தேசியம் பேசுவதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு பணியாற்றினோனோ அதை போல அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஓரளவுக்கு என்னுடைய தமிழ் தேசிய அரசியலை நான் அவருக்கு எடுத்துரைத்தேன். உள்வாங்கிக் கொண்டதற்கு பிறகு அவருடைய பேச்சில் நீங்கள் பார்த்திருக்கலாம், கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு மாற்றம் அவரிடத்திலே தென்பட்டது. அவர் தமிழ் தேசிய அரசியலை கையிலே எடுக்கிறார். நான் சொன்னேன், சாதி ஒழிப்பிற்கான மூலதனம் தான் தமிழ் தேசியத்திற்கான விடுதலை என்று நான் பலமுறை அவரிடத்திலே உச்சரித்திருக்கிறேன். அதை தமிழீழத்தில் தேசிய தலைவன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார், தமிழ்நாட்டிலும் அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று நான் பலமுறை அவரிடத்திலே பேசுகிற போது அதை உள்வாங்கிக் கொண்டு அது போன்ற புத்தகங்களை தாருங்கள், நான் படிக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு என்னிடத்திலே காஞ்சிராம் வரலாறை கையிலே கொடுத்து அன்பளிப்பாக படியுங்கள் இதையும் என்று சொன்னார். அதேபோல் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வரலாறு என்ன என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து சென்றால் கூட இந்தியாவிடமிருந்து தமிழ்நாட்டை பிரிப்பதற்கான ஆயுத தளத்தில் களத்தில் நீங்கள் போராடி இருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்தியாவை ஏற்றுக்கொண்டாக வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது என்பதற்காக இந்திய தேசிய அரசமைப்பு சட்ட புத்தகங்களை இடத்திலே கொடுத்து படித்து பார்த்து அழகு பார்த்த பெருந்தகையாளன் இந்த மண்ணுரிமை தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படித்தான் அந்த உறவுகள் எங்களிடத்திலே இருந்தது. அது அறிவும் பாசமும் கலந்த ஒரு உறவு என்று தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பாசமான ஒரு உறவு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இதற்கு முன்னாடி கொடுத்த ஒரு சில நேர்காணல்களில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் திருவெங்கடம் துரைசாமி இவங்க 2 பேரையும் படுகொலை செய்யப்பட்டு, அதாவது என்கவுண்டர் பண்ணப்பட்டு இந்த கேஸை ஊற்றி மூட பார்க்குறாங்க, அதுவும் குறிப்பாக காவல்துறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? நான் அனைத்து காவல்துறைகளையும் வன்மம் கக்குவது இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்வதை வன்மமாக எதிர்க்கிறேன். இது ரொம்ப அப்படித்தான் பேசுவேன். நீங்கள் வேணால் துண்டிச்சு வேணால் போட்டுக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தில் கனியாமூர் பள்ளி தீ வைத்து கொளுத்தப்பட்டதற்கு பிறகு கொளுத்தியவர்கள் யார் என்பதை நான் பலவந்தமாக தோலுரித்து பேசியிருக்கிறேன். சிபிசிஐடி ஓசி சம்பளம் வாங்குகிறது என்று குற்றச்சாட்டு வைத்தேன். ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் மறைந்திருக்கிற உண்மைகளை நீங்கள் வெளிக்கொண்டார வரை நான் இந்த சிபிசிஐடியும் நான் கேள்வி கேட்பேன். எனக்கான உரிமை இருக்கிறது, பதில் சொல்லுங்கள். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் என்னை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்னிடத்திலே பேசுகிறார்கள், அண்ணா உண்மையான குற்றவாளிகளை உலகத்திற்கு அறியப்பட வேண்டுமானால் உங்களை போன்ற குரல்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன், என்னை நான் ஒரு 3 ஆண்டு காலம் என்னை வளர்த்த பெருமகன், என்னை பக்குவப்படுத்திய பெருமகன் மண்ணிலே வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு மனம் தடுமாறி நிற்கிற சூழலில் கோபமும் ஆத்திரமும் ஒரு பக்கம் ஆட்கொண்டிருந்தாலும் கூட விசாரணை அதிகாரிகள் மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் தெளிவாக உண்மையாக உலகறிய அந்த படுகொலையை சொல்ல வேண்டும். சொல்ல மறுப்பீர்களேனால் நான் பேசுவேன். அசிங்கமாக பேசுவதை விட அறிவார்ந்த கேள்விகளை வைத்து மக்களின் மன்றத்திலே நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அது என்னுடைய கடமை. இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் வருகிறேன். அண்ணா 5ஆம் தேதி ஜூலையில் படுகொலை செய்யப்பட்டாங்க. வெள்ளிக்கிழமை இரவு 7:10 அண்ணனுடைய மரணம் முடிந்து விட்டது. அடுத்த வெள்ளிக்கிழமை ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டு திருச்சியிலே பிழைப்பிற்காக பிழைத்த குடும்பம்தான் துரை என்கிற துரைசாமி குடும்பம். அவன் ரவுடிசம் செய்திருக்கலாம், வழக்குகள் இருக்கிறது. அவனுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற எந்த மனிதவத கொலைகள் செய்தாலும் அவன் இந்த தேசத்தில் ஒழிக்கப்பட வேண்டியவன் தான்.
ஆனால் துரை என்கிற துரைசாமி, ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 5ஆம் தேதி படுகொலைக்கு முன்பாகவே மயிலாடுதுறை சத்யா என்கிற ஒரு ரவுடியை நீங்கள் காலிலே சுட்டு பிடித்தீர்கள், நினைவிருக்கிறதா? ஒரு பிறந்தநாள் விழாவிலே கத்தியை கொண்டு கேக்கு வெட்டியதாகலாம் சொல்லி நீங்கள் அவரை கைது செய்தீர்கள். அவர் யார்? திண்டுக்கல் மோகன்ராமுடைய இடது கூட்டாளி என்று காவல்துறை அறிவித்தது, நான் சொல்லலை. அதே திண்டுக்கல் மோகன்ராமுடைய வலது கூட்டாளி தான் துரை என்கிற துரைசாமி என்கிறது நான் சொல்லலை, காவல்துறை. ஆனால் காவல்துறை திருச்சியிலே வீட்டிலே இருந்த துரை என்கிற துரைசாமியை அழைத்து கொண்டு போகிற போது அவங்க அக்கா பையனை அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க அக்கா பையன் மிரட்டப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அவரை எங்கே அழைத்து செல்கிறார் என்றால், புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் சாலை ஆலங்குடி சாலை மார்க்கமாக போகிற போது 2 பக்கமும் தெற்கு வடக்கிலும் மிகப்பெரிய யூக்கலிப்டஸ் காடு இருக்கிறது. அதிலே தென்புறமாக இருக்கிற காடு சிறிய காடு, வலதுபுறமாக இருக்கிறது மிகப்பெரிய காடு. அந்த காட்டிற்குள் ஒரு ஓரத்தில் சுட்டுக் கொல்லப்படுகிறார் துரை என்கிற துரைசாமி காவல்துறையால். நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்காக சுட்டுக் கொண்டீங்கன்னு கேள்வி கேட்கிற போது அங்கே காவல்துறை அதிகாரிகள் கசிய விட்ட செய்தி என்ன? தீபக் ராஜா படுகொலையில் அருண் என்பவன் தான் முக்கிய குற்றவாளி, அந்த அருணுக்கு தங்க இடம் கொடுத்ததாக இந்த துரை என்கிற துரைசாமியை நீங்கள் என்கவுண்டர் செய்தீர்கள். அப்போ அருண் என்னாச்சு, ஏன் என்கவுண்டர் பண்ணல? தங்க இடம் கொடுத்தவனை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்க, என்ன காரணம்? அதுவும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த 8வது நாளே நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதோ சூட்சுமம் இருக்கிறது. இங்குதான் அண்ணனுடைய மரணத்திற்கான தொடக்க புள்ளி தொடங்குகிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். காவல்துறை இந்த விஷயத்திலே மறைக்க பார்க்கிறது, சில பேரை காப்பாற்ற நினைக்கிறது என்கிற சந்தேகம் வலுவாக இருப்பதால் தான் இது போன்ற வலையொலி தளங்களில் நான் என்னுடைய கருத்தை ஆழமாக தெளிவாக நான் எடுத்து வருகிறேன். யார் அந்த சில பேர்? திண்டுக்கல் மோகன்ராமை ஏன் விசாரிக்கல? திண்டுக்கல் மோகன்ராமை இயக்கக்கூடிய அந்த சமூக கட்டமைப்பை சேர்ந்த முன்னாள் இன்னாள் அமைச்சர்களை ஏன் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல? முன்னாள் இன்னாள் அமைச்சர் யாரு? அது உங்களுக்கு தெரியும், அதிமுகவில் இருக்கிற அந்த சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள். நான் கேட்குறேன், திருச்சியில் ராமஜெயம் கொலையை நடத்தியவன் அந்த மோகன்ராம் என்று தான் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்து, நான் சொல்லலை. அப்போ ராமஜெயம் கொலைக்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்கள் யார்? அவர்கள்தான் மோகன்ராமை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்நாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு தக்க வாழிடமாக புகலிடமாக மறைந்திருந்து இது போன்ற கொடூர குற்றவாளிகளுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிற அரசியல் பொறுக்கிகள். அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல. அப்போ இவர்கள் பல கொலைகளை செய்த சமுதாய குற்றவாளிகளை பாதுகாக்க முனைப்போடு அரசியல் சார்பற்று நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இப்போ என்ன கேட்டீங்க? அடுத்து திருவேங்கடம் சொன்னீங்க. திருவேங்கடம் எப்போ படுகொலை செய்யப்பட்டார்? அண்ணன் இறந்த 10வது நாளிலேயே. துரைசாமியை என்கவுண்டர் செய்த 2வது நாளிலேயே. அவன் வெள்ளிக்கிழமை கொள்றீங்க, திருவேங்கடத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொள்றீங்க. எப்படி கொள்றீங்க? ஆவடியிலேருந்து தப்பிச்சு காலைக்கடன்களை முடிப்பதற்கு போகிற போது தப்பித்து ஓடிவிட்டான பைத்தியக்காரங்கள்ட்ட பதிவு சொல்றீங்களடா. டேய், இவ்வளவு மோசமான கொடூர குற்றவாளிகளை எப்படி அழைச்சிட்டு போவாங்கன்னு யாருக்கும் தெரியாதா? எங்களுக்கு தெரியாதா என்ன? சிறையை பார்க்காதவர்களா? காவல்துறையுடைய விசாரணையை கேட்காதவர்களா? ஒரு கொடூர குற்றவாளியை கைவிலங்கிட்டு அவன் ஒன்றுக்கு போனால் கூட எப்படி தெரியுமா? ஜட்டியை கையில் வச்சுக்கிட்டு ஓடுவாங்க, இடுப்பில் ஒரு கை போட்டுக்கிட்டு இருடாம்பாங்க. கழிவறை போனால் என்ன தெரியுமா செய்வாங்க? எல்லாத்தையும் பேண்ட் சட்டையெல்லாம் உறிஞ்சி விட்டு உள்ளே போடான்னு நிர்வாண குலத்தோடு அனுப்புவாங்க. ஏன் தெரியுமா? கழிவறைக்குள்ள போய் இதே பேண்டில் கிழிச்சிக்கிட்டு எங்கேயாவது தூக்கில் போட்டு தொங்கிட்டானா யார் பதிவு சொல்கிறதுன்னு. அப்படி ஒரு சிறப்பு பாதுகாப்போடு தான் இது போன்ற குற்றவாளிகளை காவல்துறை வழி நடத்தும். ஆனால் திருவேங்கடத்தை நீங்கள் எப்படி வழி நடத்தினீர்கள்? கைவிலங்கு இல்லை, கால் விலங்கு இல்லை. நான்லாம் கால் விலங்கு எனக்கே போட்டிருந்தாங்க. நான் தப்பிச்சு போயிடணும், வீரப்பன் கூட்டாளி இவன் எங்கேயாவது தப்பிச்சு போயிடணும், கால் விலங்கு மாட்டியிருந்தார்கள், கைவிலே விலங்கு மாட்டினார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ திருவேங்கடத்தை நீங்கள் சுலபமாக அழைச்சிட்டு போயிருக்கிறீங்கன்னு சொன்னால் பின்னணியில் உங்களை இயக்கியவர்கள் யார்? திருவேங்கடத்திற்கு கைவிலங்கு போடக்கூடாது என்று சொன்னவர்கள் யார்? காலைக்கடன்களை முடிப்பதற்கு இவ்வளவு ஃப்ரீயாக இவ்வளவு அவனுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் யார்? வெக்கமா இல்லை? 12 கிலோமீட்டர் ஓடி போனானா பிடிக்கிறதுக்கு துப்புலவங்கள அப்படின்னு துப்பலாம்ல? ஒரு தகர கொட்டாய்கள் போய் ஒளிஞ்சிருந்தாராம், அவரை இவங்க சுட்டு கொண்டுட்டாங்க. யாருக்கிட்ட நீங்கள் எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? திட்டமிட்ட படுகொலை திருவேங்கடம், அங்கே வழக்கு ஊற்றி மூடியாச்சு. இது ஒரு நான் இப்போ நீங்கள் கேட்பீங்க, துரைசாமிக்கும் திருவேங்கடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் ஒரு கேள்வியை வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்கிறதா என்னுடைய கடமை. 2 பேரும் சிறை நண்பர்கள். இவங்க 2 பேருக்கும் தெரியாமல் எதுவுமே இல்லை. இதை நான் சொல்ல, காவல்துறை தான் சொன்னது. நான் எதையும் கற்பனை வியூகத்தோடு சொல்லலை. காவல்துறை எதை அறிவிக்கிறதோ அதை நான் கேட்குறேன். எனக்கு இந்த சந்தேகமெல்லாம் இருக்குது நீங்கள் அறிவிக்கிறதில்ல அப்படிங்கிறத நான் கேட்குறேன். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நானும் இந்த அரசுக்கு வரிகட்டுகிற தருணத்தில் இருப்பதால் நான் கேள்வி கேட்பேன். நீங்கள் பதில் சொல்லுங்க. முதல்ல திருவேங்கடம் என்கவுண்டரை விசாரிக்கணும், முறையாக விசாரிக்கணும். நீதியரசர் அவர்கள், மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் திருவேங்கடம் படுகொலை செய்யப்பட்ட இடத்தை போய் பார்வையிட்டு வந்ததாக நம்ம பத்திரிகையில் செய்திகளை பார்த்தோம். ஆனால் இந்த திருவேங்கடம் படுகொலையில் யார் ஏமாற்றியது, உண்மையான படுகொலையா அல்லது போலியான படுகொலையா என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நீதித்துறைக்கும் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது சாதாரணமாக இல்லை. இந்த 2 பேரும் யார் என்றால் திண்டுக்கல் மோகன்ராமோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்தவர்கள். இதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன்.
இதை சரியாக விசாரிக்கணும். இந்த 2 பேர் என்கவுண்டருக்கு பிறகு மிகப்பெரிய சதியும் வலையும் பின்னப்பட்டிருக்கிறது, மூடி மறைப்பதற்கு காவல்துறை திட்டமிட்டு வேலை செய்கிறதோ என்கிற சந்தேகத்தை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பிறகு தற்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வழக்கு கழுத்து வரை சரியான ஒரு பகுதியை சரியான ஒரு இடத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு, இன்னும் தலை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் காவல்துறை விசாரணையை நம்புறாரு, அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பேச்சின் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் இப்படி ஒரு மாற்று கருத்து முன்வைக்கிறீங்க? இல்லை, காவல்துறை விசாரணை என்பது முதல்ல தெளிவான வரையறை கோட்பாடுகள் வேண்டும். திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கு பிறகு அடுத்த 6 மணி நேரத்தில் தலைக்கவசம் அணிந்த கொலையாளிகள் இவர்கள்தான் என்று வரைபடம் போட்டு புகைப்படத்தை வெளியிட்டது யார்? ரகசியமான விசாரணை நடைபெற்று ஒரு உண்மை குற்றவாளிகளை சாட்சிகளை விட சாட்சியங்களை முக்கியத்துவப்படுத்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கிறதா இல்லையா? அந்த வீடியோ எப்படி வெளியிடப்பட்டது? யாரால் வெளியிடப்பட்டது? எந்த காவல்துறை பொறுக்கிகளால் வெளியிடப்பட்டது? மறுபடியும் அப்படித்தான் பேசுவேன். ரகசியம் பாதுகாக்க வேண்டும். உண்மை குற்றவாளிகளை கைது செய்கிற வரை, உண்மைத்தன்மையை உலகத்திற்கு சொல்லுகிற வரை. இந்த வீடியோவை எப்படி நீங்கள் வெளியிட்டீங்க? இவன் தான் திருவேங்கடம், இவன் தான் புன்னை பாலு, இவன் தான் அருள், சிசிடிவி ஃபுட்டேஜ். ஆமாம், எப்படி நீங்கள் வெளியிடலாம்? சட்டம் உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ரகசியம் வேணுமா இல்லையா? அண்ணன் படுகொலை என்பது மிகப்பெரிய சதிவலை. இப்ப இதை நீங்க இந்த செய்திகளை ஏன் கசிய விடுறீங்க தெரியுமா? மக்களை இந்த போக்கில் போக வேண்டும் என்பதற்காக. உண்மைத்தன்மையை நீங்கள் மறைத்து ஒரு சுவரை எழுப்பிவிட்டு இந்த சுவற்றை தாண்டி மக்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற விசாரணையை தொடர்ந்து காவல்துறை செய்து கொண்டிருக்கிறதோ என்கிற ஐயம் ஏற்பட்ட காரணத்தால் நான் சந்தேகத்தை எழுப்புகிறேன். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட வேண்டும். சட்டத்தை மீறியவர்கள் இவர்கள். இந்த வழக்கு ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மிக மிக ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வர என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு காவல்துறை? சிபிசிஐடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? செம்பியம் காவல் நிலையம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அன்றாடம் நாங்கள் விசாரிப்பதை வெளியிடுறோம் சொல்லி வெளியிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆற்காடு சுரேஷனுடைய நினைவு தினம் நேற்றைய தினம். ஆனால் ஆந்திராவிலே பதுங்கியிருந்த ஆற்காடு சுரேஷனுடைய உண்மையான மனைவியை கைது செய்திருக்கிறது காவல்துறை. ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் கைது பண்ண முடியல? இவ்வளோ நாளாக ஏன் விட்டு வச்சிங்க? பல கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்றால் ஆற்காடு சுரேஷனுடைய குழந்தை புன்னைப்பால் கொண்டே கொடுக்காம இருந்திருப்பானா? அதை விசாரிக்காமல் இருந்திருப்பீங்களா? அப்போ மக்களை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, திசை திருப்புகிற முயற்சியில் ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நாளைக்கு கொடுத்து இந்த சுவரை தாண்ட விடாமல் தடுக்கிறது காவல்துறை. ஆனந்தன் அவர்கள் சொன்னது 100% அவர் பாணியில் கூற்று உண்மையாக இருந்தால், கழுத்தளவிற்கு நீங்கள் விசாரணையை சரியாக செய்திருக்கிறீர்கள் என்று ஆனந்தன் சொன்னால், கழுத்துக்கு மேலே இருக்கிற தலை யாரு என்பது ஆனந்தனுக்கு தெரியாமா? தெரியாதா? தெரிந்த காரணத்தால் தானே அந்த வார்த்தையை விடுகிறார். அப்போ தெரிஞ்சுதான் அவர் சொல்லியிருக்காரா? தெரிஞ்சுதான் சொல்லுங்க ஆனந்தனை. உங்களுக்கு சகோதரன் என்றால் எனக்கு அண்ணன். இந்த விடயத்தில் யாராக இருந்தாலும் சரி, திருமதி அன்னியார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே தப்பு பண்ணியிருந்தாலும் கூட நான் பேசுவேன். ஏன்னா என் அண்ணன். இல்லை, அவங்களையுமே குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது இந்த வழக்கில் இல்லை, அவங்க யார் பேச்சை இருந்து கேட்கிறார்கள்னு ஒரு இது இருக்குல்ல, யாராவது ஒரு பேச்சை கேட்கணும்ல, அந்த குற்றச்சாட்டையும் நான் சொல்லுகிறேன். பாம் சரவணனுடைய டீமு அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இயங்கி கொண்டிருப்பதாக காவல்துறை தான் சொல்லுது, நான் சொல்லலை. அதனால பாம் சரவணனை தேடுகிற படலமும் காவல்துறைகிட்ட இருக்கு. பாம் சரவணனுடைய மனைவி இங்கே தான் இருக்காங்க. பாம் சரவணன் அவர்கள் ஏன் இந்த ஆனந்தனுக்கு இது போன்ற தகவல்களை கொடுத்துருக்க கூடாது? பாம் சரவணன் பிளஸ் நாகேந்திரன் பகை இருக்குல்ல, ஒரு பகையை வீழ்த்துவதற்கு ஒரு பகை ஏதாவது சொல்லி தானே ஆகணும். அந்த அடிப்படையில் சொல்லி அதை ஆனந்தன் வெளியிட்டிருந்தா ஏன் வெளியிட்டிருக்க கூடாது? யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப இந்த சுவரை தாண்டி எதுவும் சென்று விடக்கூடாது என்பதிலே ஆனந்தனும் கவனமாக இருக்கிறாரோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இந்த விடயத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, அண்ணனை படுகொலை செய்த முதன்மை குற்றவாளி யார், அந்த உண்மையான குற்றவாளி யார், அவனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற எந்த அரசியல் பொறுக்கியாக இருந்தாலும், எந்த பணத்தை கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்து வைத்திருந்தாலும் அவனை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். ஆனந்தன் அவர்கள் கழுத்தளவு வந்திருக்கிறது என்றால், அப்ப கழுத்தளவுன்னு சொன்னா நாகேந்திரன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டதுதான் கழுத்தளவு என்று அவர் கருதுகிறாரா? அவர்கள் தான் கழுத்தளவு என்றால் அப்ப அவர்களுக்கு மேலே இருக்கிற தலை யார் என்பது ஆனந்தனுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஆனந்தனுக்கு காவல்துறை என்ன சொல்லி இருக்கிறது? யார் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அப்ப பாம் சரவணன் அவர்கள் சொன்ன கூற்றை காவல்துறை நம்புகிறதா? அஸ்வத்தாமன் நாகேந்திரன் போன்றவர்களுடைய கூற்றை காவல்துறை வெறுக்கிறதா? என்ன பேலன்ஸ் வேணும்ல, நடுநிலை வேணும்ல, யார் சரியாக இருக்கிறது யார் தவறாக இருக்கிறது அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீ 2 பேருமே பேலன்ஸ் பண்ணக்கூடாது இந்த விஷயத்துல. யார் இதுல 2 பேர் அண்ணனுக்கும் பகை, தம்பிக்குமே பகை வருகிறது, பழி வருகிறது, ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஆனந்தன் அவர்கள் இந்த விடயத்தில் நடுநிலையோடு இருக்க வேண்டும்.
அது பாம் சரவணனாக இருக்கட்டும் அல்லது நாகேந்திரனாக இருக்கட்டும், 2 பேருமே கொலையாளிகள் தான், 2 பேருமே குற்றவாளிகள். அரசனுடைய பார்வையில் 2 பேருமே A+ தான். ஆனால் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் நடுநிலையோடு அணுக வேண்டும். அதைத்தான் நான் அணுகுகிறேன். அது யாராக இருக்கட்டும், பாம் சரவணனாக இருக்கட்டும் அல்லது நாகேந்திரனாக இருக்கட்டும், 2 பேர்ல அண்ணன் கொலைக்கு ஆதரவாக ஒருத்தர் இருந்தாலும் அண்ணன் கொலைக்கு ஒருத்தன் எதிராக இருந்தாலும் 2 பேரையுமே விசாரிக்கப்பட வேண்டும். அண்ணன் தம்பியை கொள்வது இல்லையா? ஏன் அந்த பகை வந்திருக்க கூடாது? ஆகையால் இது தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை ஒரு சார்பு நிலையெடுத்து விசாரிக்க கூடாது, 2 தரப்பையும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த வழக்கு விஷயத்தில் ஆனந்தன் அவர்கள் சொல்லுகிற கூற்றை காவல்துறை நம்புகிறது என்றால் அப்ப காவல்துறை தன்னிச்சையாக இயங்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.